வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலும், ஸ்பேஸ் ஷிப்ல எல்லாரும் ஏலியன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி கலந்த மியூசிக்கும் ஹாரர் வைப்பை கொடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு டூலா ஜெஃப் ரூசோவோட மியூசிக் வந்து இருக்கு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வெப் சீரிஸ் வந்து போட்டிருக்காரு. ஸ்டார் ட்ரெக், ஹாஸ்டேஜஸ் அப்படின்னு படங்கள் பெருசா வந்து இவரது நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. ஒரு நல்ல ஒர்க் இந்த ஏலியன் எடுத்து கொடுத்திருக்காரு. அண்ட் இந்த வெப் சீரிஸ் எடுத்த டைரக்டர்ஸுமே வந்து பெருசா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ், படங்கள், வெப் சீரிஸ் எதுவுமே நான் வந்து பார்த்தது இல்ல. பட் ஓகே, ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை நல்லாவே தந்திருக்காங்க. முக்கியமா இந்த வெப் சீரிஸ் வந்து படமா வந்து கொடுத்துருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இன்னும் சொல்ல போனா 1979 வந்த ஏலியன் படத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை தான் இந்த ஏலியன் எர்த். அப்ப இந்த ஏலியன் ஃபர்ஸ்ட் படம் 1975 எடுத்தது 2122 நடக்கிற கதையா? ஓ சூப்பருங்க. அப்புறம் டேவிட்னு ஒரு கேரக்டர் வரும். அது பண்ற சேட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா சைலன்சர் மாதிரி ஊம குசும்பா நிறைய வேலையை பார்த்து விட்டுருச்சு இந்த வெப் சீரிஸ்ல. டேவிட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இன்னொரு தடவை இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா